ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி என்ன இல்லை, ஃப்ரீ டே. இன்றைக்கி வேலை வெட்டி எதுவும் இல்லை. நாங்கள் அடிக்கிறேன்னா மீன் பிடிக்க போகலான்ட்டு ஒரு பிளானு. மீன் அன்ட்டிங்க இன்னைக்கு. பேசுங்க விஸ்வநாதன். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் 3 பேர், இன்னொரு 2 பேர் வருவாங்க. பார்க்கலாம் மீன் பிடிக்கிறது. கட். மீன் பிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை புழுவு. அதனால் புழுவு தோன்றதுக்காக வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா யார் புழுவு தோன்றான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு ப்ரோன்னு டேனி ப்ரோ. டேனிகள் பாலாஜி ப்ரோ இங்கே பாருங்கள். கணக்கு ப்ரோ இங்கே புழு கிடைக்குங்களா? வெற்றி கிடச்சிருக்கு. டப்பா கொண்டு சார். இதுலயே இங்கே பாருங்க, இங்கே இருங்க ப்ரோ, அதை எடுக்காதீங்க. அங்கே பாருங்க புழு எவ்வளோ. இதுதாங்க உழவனின் நண்பன் நாளைக்கு போடும். இதை பாருங்க, புழு எத்த சூடுன்னு பாம்பாட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு ஒரு வேட்டை இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கிலோ கணக்கில் புழு வாங்கிக்கலாம். தோட்டம் எங்கேன்னு சொல்லி நம்ம நண்பர் சொல்லுவார், லொக்கேஷன் சொல்லுவார், காசுக்கும் கொடுப்பாங்க இங்கே. ஓகே, மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ கிளம்பியாச்சு. தூண்டில் தான். தூண்டில் வந்து வாட்டர் பேட்டில் தூண்டில் தான். ஃபாரின் தூண்டில் வந்து அவர் வச்சுருந்தார், வரைக்கும் தொலைஸ்டார்ட் இருக்குது. இப்போ எங்கே போகிறோம்னா மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் இந்த வீட்டாக போகிறோம். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும். தோட்டத்துக்கு தான் போய் மீன் பிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து என்ன மீன் இருக்குதுன்னா ஜிலேபி மீன் தான் இருக்குது. இது வந்து என்னென்னா அந்த அத்திக்கடவு தண்ணி. அத்திக்கடவை பண்ணீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்கெட் ஓட்டுருவேன். ஓகே, போய் பார்க்குறோம். இப்போ ஜிலேபி மீன் தான் இருக்கும், அதை தான் பிடிக்க போகிறோம். புழுவை பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, அப்படியே போன இதுலேயே பார்த்துருப்பீங்க, போன கிட்டிங்க ஒத்தவழி பாதை. ஒத்த வழியில் போகிறீங்க. ஒத்த வழியில் இந்த வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி காட்டுக்கு போயிட்டு ஆன் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் அவனுக்கு ப்ரொமோஷன் பண்ண மாதிரி. ஓகே, இன்றைக்கி மீன் பிடிக்கிற விளாக் ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே வந்து பிடிப்போம். சரி, கோபுரம் வாங்கினதுக்கப்புறம் விளாகாக பண்ணிடல, அதையே ஏன் சும்மா ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு விளாக் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். மீன் பிடிக்கும்போது உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மீன் பிடிக்கிற பிரச்சனை இல்லை, முதல் புழு கோத்து பழகுங்க. குருவியெல்லாம் பாருங்க கத்திட்டு அழகாக இருக்குதுங்க. ராஜ்பார் கண்ணுன்னு ஓடுறாப்புல. ப்ரோ வார்த்தை வச்சதுங்களா போயிட்டு. ஓகே, தூண்டில் வந்து கிராத்தூர நீ பார்த்தது காமி. தூண்டில் புழுவு போட்டாச்சுன்னா மீன் பிடிக்க போகிறோம்னு அர்த்தம். சிக்காது எனக்கு. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் கயிறு லூஸ் விட்டு தூக்கி போட்டிங்கன்னா அங்கே வாரு பிடிச்சிட்டாப்லண்ணா. பாருங்க, நம்மளால் வெற்றிகரமாக போட்டோன்னே ஒரு மீனை பிடிச்சிட்டா. அப்படி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க மேட்ரு. போடு மேலே. அப்படி அந்த பக்கெட் இங்கே கொண்டு வந்து இங்கே தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம்னா இங்கேயே வாட்டுக்கலாங்க. மீனா இல்லை தூண்டில் விழுகிறதுக்கு புழுவா இல்லைன்ட்டுங்கிற கதையா. இங்கே வருங்க, நம்மளுக்கு பாருங்க அடுத்தது. ஆங்க அப்படி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுங்க. வெறுப்படுத்த அவசரப்படுவார் எல்லாத்துக்குமே, ஆனால் ஒரு படியை பிடிக்க மாட்டாப்புல. அடுத்தது பாருங்க, நம்மளோடது வருதா இல்லையான்னு பாருங்க. அது இங்கே வாரது போட்டோன்னு கிண்ணுன்னு கடிச்சேன் தானே, ஒன்று பிடிச்சே வீசிடுச்சு ஒரு மேலே. சரி, ஒன்றது கடிக்குதுண்ணா. அப்படியே என்ன வீடியோ ரெக்கார்டு தான் போயிட்டு இருக்குது. பெருசா கிடைச்சிருக்கு. தூக்கி அப்படியே காமி. தூக்கி வெற்றிகரமா ஒரு மீனை பிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, அவர் பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணு பெருசு. இனிமேல் தான் வேட்டையே ஆரம்பமாகுது. இங்க காமி, பெருசு காமி. இவர் பெருசு பிடிச்சிருக்கிறாப்ல, அவங்கள கூட இது போட கூட படி. என்னடா சிறகடிக்க ஆசை மாதிரி உன் பிடிச்சிட்டே இருக்கிறான். இங்க அப்படியே தூக்கி காமி, தூக்கி காமி. இங்கே பாருங்க, பெருசாக பிடிச்சிருக்கிறாப்புல இவர். இங்கே திருப்ப ரொட்டேட் பண்ண இந்த பையனத்தை அப்படியே திட்டிட்டு இங்கே காமி. இங்கே பாருங்க, இவர் தான் லைனாக பிடிச்சிட்டு இருக்கிறாப்புல வீரபாகு. வீரபாகுவின் வீர சாகசங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். போடு போடு, அவ்வளோதான். எனக்கு
இங்கே எடுத்து ரொம்ப நேரமாக கொத்த வச்சு போன்ட்டுக்கிறாப்புல ஒன்றும் கிடைக்கிற வாட்டை காணோம். ஒன்றும் கிடைக்கும் மதி கூட மாட்டேங்குது அந்த மீன். ஆம்பளை இறந்தா என்ன ஒரு மீன் இப்போ பிடிச்சிருப்பாங்க. இப்போ மாட்டு மாதிரி அவருக்கே டவுட் ஆயிடுச்சு. கணக்கு ப்ரோ பாருங்க மீன் பிடிச்சிட்டாரு. அது அவங்க பாருங்க 1/4 கிலோ சைஸுங்க. இருங்க ஐயோ கை ஓ பெருசுனா அதுன்னு ஓகே. இது மீனை வேற பெரிய மீனை தவறு விட்டோம். பெரிய மீன் இந்த இடத்துல வந்து மீன் அதிகமாக கிடைக்கல. கிடைச்ச மீனை வீடியோவும் எடுக்கல. அதனால் வேறு ஸ்பாட் மாற்றலான்ட்டு போயிட்டுருக்குறோம். அந்த ஸ்பாட் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் போய் அங்கேயே ஒரு வீடியோ எடுக்கணும். இங்கே பாருங்கள் தூக்கிட்டு வர போட்டு நாங்கள் போய்க்கிறோம். சொல்லுங்கள் ப்ரோ மீன் பிடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். செமையாக இருந்துச்சு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்பாடி கூட சேர்ந்தவர். கம்மல்லாம் குத்திட்டு சுற்றுவார். வரணும் என்ன அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் காமி கை தூக்கி காமி. இங்கே வா தூக்கி காமி. தூக்கி காட்டுங்க தலைவரே. ஓடு சைஸுங்க சரியான சைஸு. எல்லாம் ஃபயர் ஆகிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வார சூடு போகுது நாங்கள்லாம். இங்கே கருத்து ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆக ராத்திரி ஒன்று ரொம்ப நேரம் கழிச்சு ஒன்று பிடிச்சி இருக்கிறாப்புல. அது தள்ளு சந்தோஷம். அவன் ஒன்று பிடிச்சிட்டாப்புல. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு பெருசாக அவனுக்கு கன்னு முடிச்சிட்டாப்புல. பேங்க் மேனேஜரு இப்போ வந்து மீன் பிடி அதில் வந்து காசு கம்மியாக வரங்காட்டி மீன் பிடிச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இறங்கிட்டாரு. பாருங்க அவருக்கு மீன் சிக்க போகுது. பெரிய மீன்பிடி தொழிலாளர் வந்திருக்கிறாரு. இவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். பேசுங்க ப்ரோ, இன்ட்ரோ கொடுத்துருங்க. வணக்கம் சொல்லுங்கள் ப்ரோ. கொடுக்குறது வணக்கம் சொல்லுங்கள். செயலில் கொடுப்பானுங்க. அங்கே வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அண்ணன் கஞ்சிப்பள்ளியில் வந்து ஒர்க் ஷாப் கடை வச்சுக்கிறாரு. கீழே நம்பர் போடுறேன். வண்டி எதை ரெடி பண்ணுறது அண்ணன் கிட்ட வேலவன் மோட்டார்ஸ். நாங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாரு. ப்ரோ இன்றைக்கி கடை ஓப்பன் பண்ணலீங்களா? கடை ஓப்பனில் சாப்பிட்றதுக்கு வரல. சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே இருக்கு வந்தீங்க. அப்புறம் மீன் பிடிக்கிற இடத்துல வேடிக்கை வந்துட்டு பாருங்க அவர் எல்லாம் ப்ரொஃபஷனலான தூண்டில் வச்சுக்கிறாரு. பாருங்க வேடிக்கை பார்த்தீங்களா? சரி ப்ரோ சொல்லுங்க. அங்கே பாருங்க ரங்கா பெரிய மீன் பிடிச்சிருக்கிறாரு. 1 கிலோ சைஸுங்கிறாங்க எல்லாரும். வாங்க பாருங்க. ப்ரோ நீங்கள் என்ன அப்பளை இறந்து என்னமோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. மீன் சிக்குமா சிக்காதா? சிக்கிறதுக்கான அறிகுறி எதாவது இருக்குதா? ஏன் ப்ரோ ஒரு 1/2 மணி நேரமாக தூண்டில் தண்ணியில் போட்டே இருக்கிறீங்க. ஒரு மீன் மாட்டின மாதிரி எனக்கு தெரியல. மீன் பிடிக்கிற டெக்னிக் பார்த்தீங்களா எப்படி பிடிச்சி போடுறாருன்னு. பல வருஷமாக மீன் பிடிச்சிருக்கிறாரு இவர். சொல்லுங்கள் ப்ரோ மீன் எத்தனை வருஷமாக பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? மீன் என்னங்க நான் ஒரு 5-6 வருஷமாக தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். எவ்வளோ அதிகபட்சமாக எவ்வளோ கிலோ பிடிச்சிருக்கிறீங்க இந்த இதில்? கிலோ கணக்கில் பிடிக்கலீங்க, கிராம் கணக்கில் தான் பிடிச்சிருக்கிறீங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்க? இன்னும் ஒரு 100 உருப்படிக்கலாம்னு பிடிச்சிருப்போம். ஓகே என்ன பண்ணுறீங்க? அதெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுறீங்க? விற்பனை கொண்டு வரீங்களா இல்லை? விற்பனைக்கெல்லாம் கொண்டு போகிற அளவுக்குலாம் இல்லைங்க. நாங்கள் ஆக்கி திங்க வேண்டியது அவ்வளோதாங்கிறீங்களா? அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் நம்ம அண்ணா பெரிய மீனை அவனை பிடிச்சிருக்கிறாரு. வாவ் தூக்குங்க தூக்குங்க ப்ரோ. கடைசிக்கு ஒரு 100 கிராம் ஆச்சு வரும் அந்த மீன். சரியான சைஸ் பாருங்க. அண்ணன் பிடிச்சதுலேயே உருப்படியான ஒரே ஒரு மீன் பெரிய மீனாக பிடிச்சிருக்கிறாரு. சூப்பர் ப்ரோ சூப்பர். கழிச்சு போட்டுருங்க அதில். ப்ரோ நீங்கள் இப்போ தான் களத்தில் இறங்கிக்கிறீங்க. ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ. எவ்வளோ மீன் பிடிக்க போகிறீங்க? ஏதோ 1-2 தான் கொஞ்சம் நேரத்துக்கு பிடிச்சிருவீங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. வா சூப்பர். வாங்க ப்ரோ வாங்க 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 வாங்க.
இன்றைக்கி என்னன்னு தெரியல, ராசி போட்டு அடிச்சுட்டு இருக்குது எல்லாத்துக்குமே. எல்லாருமே மீன் பிடிக்கிறீங்கல்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போவே ஒரு 1 கிலோ இருக்குமா ப்ரோ? அதான் பிடிச்சதை விட்டுட்டான். கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லா மேகமூட்டமாக சூப்பராக இருக்குது. வில்லேஜ் சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் பார்க்க முடியும். புலவெல்லாம் காலியான காரணத்தினால மீன் ஹண்டிங்கை வந்து இதோட ஸ்டாப் பண்ணுறோம். எவ்வளோ கிலோ போய் பிடிச்சிருக்கிறோம் மீன்? கடையில் போய் வெயிட் போட்டு பார்த்துட்டு இருக்குது. நீங்கள் கணிப்பில் சொல்லுங்கள். ஒரு 1.5 கிலோ இருக்குது. கடையில் கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொன்னங்காட்டிக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறோம். மீன் பிடிச்சிருக்கிறோம். நிறைய இருக்குது மீன். இந்த மீனெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரீங்களா, என்ன பண்ணுறீங்க? புரட்டாசி மாதம். புரோட்டாசி மாதம் சாப்பிட மாட்டீங்களா நான்வெஜ்ஜு? அதனால் வீட்டுக்கு கொண்டு போகல, கடையில் கொண்டு போய் கொடுத்துடலாமா? ஓகே, புரோட்டாசி மாதம் வீட்டில் போய் சமைக்காதங்காட்டிக்கு கடையில் கொண்டு போய் கொடுத்து காசை வாங்கிடலான்ட்டு இருக்கிறோம். கொடுத்துட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இப்போ என்னன்னா அந்த மீனை கொண்டு போகிறா கடைக்கு. யாரும் மீன் சாப்பிட மாட்டாங்க புரோட்டாசி மாதம். இவரும் சாப்பிட மாட்டார், இவரும் சாப்பிட மாட்டார். மீன் பார்த்தீங்களா? வாங்க போயிட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். மீன் பிடிச்சதான் டாஸ்க்கு, பொழுது போயிடுது. ஒரு வழியாக மீனை கடைக்கிட்டு வந்தாச்சு. சொன்ன 2 வார்த்தை வெயிட் போட்டு பார்த்தா நடக்குது. நீங்கள் கொண்டு போயிட்டு 2.5 கிலோ மீன் வந்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்குதாம்மா. அது வந்து சாயந்தரத்துக்கு முடிக்க உழைச்சோட ஊதியம் 100 ரூபா. மீன் பிடிச்சி சம்பாரிச்ச காசு 100 ரூபா இன்னைக்கு. அதை வந்து சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி டீ 100 ரூபாய்க்கு ஒன்றும் வராது. இனிமேல் டீ குடிச்சு போகலாம். நாங்கள் ஒன்றே பெரிய யூடியூபராக இல்லை. பெரிய யூடியூபராக இருந்தாலும் அந்த காசு கொண்டு ஏதாவது தானம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். அதனால் வந்து எங்களுக்கு தானம் பண்ணிக்கிறோம். டீ குடிச்சிட்டு கிளம்பலான்ட்டு இருக்கிறோம். நாங்களே மத்தியானம் சோறு திங்காமல் மீன் பிடிச்சோம். அதனால் டீ குடிச்சு வயிற்றாத்திக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஓகே, இந்த 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஈவினிங் வரைக்கும் ஆகிருக்குது. தேவைப்படுது. ஆமாம், பார்த்துக்கலாம். ஆனால் செலவு பண்ணுறது ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிடலாம். நிமிஷத்தில் செலவு பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். அதே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் வரேன். அதில் நான் வரேன். சியர்ஸ். கொதிக்குது. சரி, ஓகே, அவ்வளோதான் இதோட வீடியோ. மாதிரி இருக்குது. அந்த 100 ரூபாய்க்கு இவ்வளோ நேரம் உழைச்சி சாப்பிட்றங்காட்டிக்கு சூப்பராக இருக்குது. இதோட வீடியோ கட் பண்ணிக்கலாம். பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.